அண்ணே ஒரு ஸ்ட்ராபெரி கொடுங்க. இந்தாம்மா. இந்தா. தேங்க் யூ. 30 ரூபா கொடுமா. இந்தாங்கண்ணே. நீ 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 ஸ்ட்ராபெரி இந்து. நீ என்ன இங்க? அத நான் கேட்கணும். நீ என்ன இங்க? அக்கா மகா, இவ யாருன்னு தெரியுமா? என் சின்ன வயசு ஃப்ரெண்ட். இவங்க அக்கா, இவங்கள எனக்கு தெரியும்க்கா. இந்து அக்கா இங்க வாங்க. இவ யார் தெரியுமா? இவ பேரு திவ்யா, என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட். திவ்யாவாவோ? புரிஞ்சிச்சு. நானும் இந்த சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். மகா, உங்களுக்கு இவங்கள எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு ஒரு 2-3 நாளா தெரியும். வந்ததுல இருந்து தான் பழக்கம். ஓ, எனக்கு இவள சின்ன வயசுல இருந்தே தெரியும். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? திவ்யா, மகாவை உனக்கு எப்படி தெரியும்? இவ என் தங்கச்சி மாதிரி. இல்ல 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 இல்ல, என் தங்கச்சியே தான். அப்ப நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ். திவ்யா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சீக்கிரமே ஆக போகுது. என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த திருவிழாவுக்கு என்னோட ஃபியான்சியும் வந்திருக்காரு. அப்படியா? உன் லவரை கூட்டு வந்திருக்கியா? ஆள் எப்படி இருப்பாரு? ஐயோ, இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. நம்ம பக்கம் இவங்க வந்துடக்கூடாது. அவருக்கு என்ன, ஆளு சும்மா ஜம்முன்னு இருப்பாரு. அதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நான் உங்களுக்கு நேர்ல காட்டுறேன், அப்ப பாருங்க. சரி இந்து, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஏய், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி, வால் எங்க வர்க் பண்றாரு? இவகிட்ட அடியாள்னு சொன்னா நல்லா இருக்காது. இப்போதைக்கு ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இந்து, உன்கிட்ட தான் கேக்குறேன். எங்க வர்க் பண்றாரு? அவரு ஃபைனான்ஸ்ல இருக்காரு. ஓ, ஃபைனான்ஸா? ஆமா, ஃபைனான்ஸ்ல பெரிய வேலை. கலெக்ஷன் அவன் தான் கிங். அப்புறம் நாகவலி, உன் புருஷன் என்ன பண்றாரு? அக்கா, அங்க பாருங்களே. டான்ஸ் அருமையா ஆடுறாங்கல. வாவ், டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வேலை, பேச்ச மாத்திட்டோம். என்ன இந்து, நம்ம 2 பேரும் போவோமா? மகா, நீ ரெடியா? ஆஹா, நானா? ஆமா. இல்லக்கா, எனக்கு ஆடெல்லாம் வராதுக்கா. ஏன் நாகவலி, உனக்கு பாம்பா மட்டும் பிடிக்க தெரியும், டான்ஸ் ஆட வராதா? வா, ஒரு ஆட்டத்தை போடு. வாங்க. எவ்வளவு இடம் கிடைக்கும், என்ன விலை கிடைக்கும், சரிங்க. அதை மட்டும் சொல்லுங்க போதும். சரிங்க மாமா. சரிங்க. என்ன விலையா இருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. மாமா, சரிங்க. ஒரு நிமிஷம். முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன்ல. அதை விட முக்கியமான விஷயம் மாமா. என்ன விஷயம்? மாமா, பொம்பளைங்களா அடக்க ஒடுக்கமா இல்லாம நம்ம வீட்டு பொம்பளைங்க அங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து அதுவும் நடு ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறாங்க மாமா. ச்சே, அத சொல்லவே பார்க்கவே அருவருப்பா இருக்கு மாமா. அதுவும் நம்ம வீட்டு பொம்பளைங்களை எல்லாரும் ரசிச்சு பாக்குறாங்க. ஐயோ, என்ன போனா சொல்ற? ஆமா மாமா, அதுலயும் அந்த இந்து இருக்காளே, என்ன ஆட்டம் போடுறான்றீங்க. அவதான் இவங்க எல்லாருக்கும் லீடர் மாமா. நல்லா பாத்தியா? ஐயோ மாமா, சத்தியமா என் கண்ணால பார்த்தேன் மாமா. நீங்களே வந்து அந்த கன்றாவிய பாருங்க. வாங்க மாமா. அங்க பாருங்க மாமா. அதான்
அந்த இந்து ரொம்ப ஓவரா ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டா மாமா. அவ புருஷ கருணாதான் பெரிய ஆளா 10,000 ரூபாய்க்கு காஸ்ட்லியா பட்டு புடவை வாங்கி கொடுத்துருக்கானா. அது உங்களுக்கு தெரியாம அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல வாங்கி கொடுத்தானா. என்னென்னமோ சொல்றா மாமா. என்ன சொல்றா? ஐயோ மாமா, அத நான் சொல்றதை விட நீங்களே பாருங்களேன், அப்ப நம்புவீங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. பாருங்க மாமா. நான் அவங்க அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஆசையா இந்த புடவைய அவனே கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தான். இது என்ன விலை தெரியுமாக்கா? 10,000 ரூபாய்க்கா. 1000 இருந்தாலும் அவனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கி கொடுத்த புடவை. நிச்சயம் இது எனக்கு ஸ்பெஷல் தான்க்கா. என்ன சுத்தி சுத்தி வந்தா டான்ஸ் ஆடுனீங்க, இப்ப ஆடுங்கடி பார்க்கலாம். பாத்தீங்களா மாமா, இந்து இப்போ இப்படிதான் எல்லார்கிட்டயும் பேசி எல்லார் மனசையும் கலைக்கிற மாமா. மாமா நிஜமா சொல்றேன் மாமா, நம்ம வீடுனாலே நீங்க தான் எல்லாமே. ஆனா இந்த இந்துவை இப்படியே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் கலைச்சு போட்டுருவா மாமா. அவ சொல்றதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் மாமா, இந்த வீட்ல இனிமே கர்ணா தான் எல்லாமே. அவ சொன்னால இந்த புடவைக்கு கர்நாட்ட ஏது பணம்? அதை வாங்கவே என்கிட்ட தான் பணம் வாங்கலாம். அது உங்களுக்கு தெரியும், ஆனா அவளுக்கு தெரியாதே. மாமா 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 அவ வர மாமா. காலில் சேர் ஒட்டி இருக்கு, வந்து தொட. மாமா நான் வேணா தொடங்க மாமா. பேசாம இல்ல. நான் சொன்னதும் காதல விழல. என்ன பாக்குற? தொடன்னு சொன்ன. ஏய், கையில தொடச்சா பத்தாது, உன் சேலையில தொடக்க. அது எப்படி தொடப்பா? அது அவளுக்கு அவ புருஷன் வாங்கி கொடுத்த புடவையாச்சே, அதுவும் காஸ்ட்லியான புடவை. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கி கொடுத்திருக்காரு. அவளுக்கு அந்த புடவை அவ்வளோ வசதி. நீங்க எவ்வளவு சொன்னாலும் அவள அந்த புடவையில துடைக்க மாட்டா மாமா. என்னது? கர்ணா சம்பாரிச்ச காசுல வாங்கி கொடுத்தானா? யார் சொன்னது? இதோ இவதான் மாமா சொன்னா. ஏய், இவ்ளோ நேரம் என்ன பேச்சு பேசுன, இப்ப சொல்லு.